வணக்கம். ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஸ்ரீ மகா பிரத்யங்கர நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். மகா பிரத்யங்கரானாலே உங்களுக்கு யாருன்னு தெரியும். அவளை வழிபடும் முறைகள், அவகிட்ட நம்ம அணுகும் போது, கிட்ட நெருங்கும் போதே என்னென்ன பிரச்சனைகள் நீங்கி வாழ்வில் ஒளி பெற முடியும்ங்கிறதுக்கு நமது நிகழ்ச்சி தோறும் நமது சிறப்பு விருந்தினர்கள் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில இன்னைக்கும் உங்களுக்காக தகவல் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம பேச போறோம். இதை பற்றி பேசுறதுக்காக இங்க வருகை தந்திருப்பவர் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீ மகா பிரத்யங்கர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் இங்க கூட இருக்காங்க. பேசலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. எல்லாருக்கும் ஒரு மந்திரங்கள் இருக்கும் போது, அதாவது சொற்களுக்கு நிறைய வலிமைகள் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க ஆரம்பிக்கும் போது ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரேன்னு சொல்றேன். அதுக்கு எந்த அளவுக்கு மந்திர சக்தியோ பவரோ இருக்கு? ஏன்னா உங்களுடைய பக்தர்கள் அடியார்கள் எல்லாருக்குமே நீங்க சொல்றது இந்த மந்திரங்களை பிரயோகிங்க, முக்கியமா ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. இதற்கு காரணம் என்ன? நிச்சயமா, அதாவது ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரேன்னு ஒரு மந்திரங்களை சொல்லும் போது பாத்தீங்கன்னா நீங்க எல்லா விதமான தெய்வங்களையும் அங்க வர வச்சிருங்க. ஏன்னா அம்பாள்கிட்ட மட்டும்தான் எல்லா தெய்வங்களும் இருக்குன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது எனக்கு அனுபவத்துல உணர்ந்தது. எனக்கு என் அம்பாள் எல்லா ரூபமாக காட்சி கொடுத்தது. அதை உங்களுக்கு உணர்த்திக்கிட்டு வரேன். அப்ப நீங்க ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே சொல்லிட்டு வீட்டுக்குள்ள நிறைய பேருக்கு கோவிலுக்கு போக முடியாதவங்க இருக்காங்க, நிறைய பேர் ஹோமங்கள் செய்ய முடியாதவங்க இருக்காங்க, எவ்வளவு கஷ்டங்கள்ல இருந்து விடுபட முடியாதவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, அதுக்கு வழி தெரியாம இருக்காங்க. அதுக்குத்தான் இந்த ஸ்ரீ மகா பிரத்யங்கர நேரத்தை மக்களுக்காக நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம். அப்ப இந்த ஸ்ரீ மகா பிரத்யங்கர நேரத்துல நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரேன்ற ஒரு மந்திரத்தை சொல்லுங்க, வேற எதையுமே செய்ய வேண்டாம். உண்மையா இருங்கள், உண்மையாக மனசுல தெய்வத்தை நினையுங்கள். அது எந்த தெய்வத்தை நினைச்சாலும் மகா பிரத்யங்கரா கிட்ட போகும்போது உடனடியாக உங்களுக்கு என்ன தேவையோ அதை தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி இருக்கு. இல்லைன்னா 21 நாள்ல எனக்கு நடந்திருக்கு, 9 நாள்ல நடந்திருக்கு, 48 நாள்ல நடந்திருக்கு, 90 நாள்ல நடந்திருக்குன்னு ஒவ்வொருத்தரும் நீங்க தான் வந்து சாட்சியா சொல்றீங்க. எனக்கு இருக்கிறத நீங்க வெளியில வந்து சாட்சியா சொல்றீங்க. நான் உணர்ந்ததை உங்களுக்கு சொல்றேன், நீங்க அதை செய்யறீங்க. அப்ப அந்த ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே சொல்லும் போதே அதுலயே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஜெய் பிரத்யங்கரேன்றது உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளையும் தேடி தரக்கூடிய சக்தி அந்த மந்திரத்துல இருக்கு. பிரத்யங்க சாமி, நாங்க மூல மந்திரம் சொல்ல, காயத்ரி சொல்ல, இந்த மந்திரத்தை மட்டும் சொல்றீங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கு. சில பேர் மந்திரங்கள் தெரிந்தவர்கள் அத்தனை பேருமே யோசிப்பாங்க. ஆனா எல்லா மந்திரங்களும் தெரிந்தவங்க கூட இந்த ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே அவசரத்துல இந்த மந்திரம் தான் வரும். அப்ப இந்த ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே சொல்லும் போது உங்களுக்கு எந்த இடத்துலயும் தோஷங்கள் வராது. தவறே சொல்லி சில பேர் பிரத்யங்கரேன்னு சொல்றதா, பிரத்யங்கரான்னு சொல்றதா, இப்படியே அவங்களுக்கு குழப்பம். நீங்க என்ன வருதோ சொல்லுங்க, பிரத்யங்கரேன்னு சொன்னாலும் சரி, பிரத்யங்கரான்னு சொன்னாலும் சரி, அது அம்பாளுடைய பேர் தான். இதை நினைச்சுக்கிட்டு இதை சொல்லலாமா வேண்டாமா இந்த யோசனையும் சிந்தனையும் வேண்டாம். நம்ம ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே அப்படி சொல்லும் போது அதை எப்படி சொன்னா என்ன, அதை கரான்னு சொல்லுங்க, கிரேன்னு சொல்லுங்க, ஒன்னும் தப்பு இல்ல. கிரேன்னு சொன்னாலும் சரி, கரான்னு சொன்னாலும் சரி, அவ பேர் தான். சொல்ற முடிவுல மாற்றங்கள் ஒரு பெரிய விஷயங்கள்ல பிரத்யங்கரா தான் அவ. நான் சொல்றது ஜெய் 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 பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே, இததான் சொல்றேன். அங்க கரா வரும்போது நீங்க அதை கண்டு பிரத்யங்கரான்னு சொன்னா தப்பு இல்லைன்னா தப்பே இல்லை சொல்லலாம். சொல்றது இப்படி முயற்சி பண்ணுங்க. பிரத்யங்கரே, பிரத்யங்கரே போது வா வா, சீக்கிரம் வா அப்படின்னு கூப்பிடுறோம். அம்மா காப்பாத்து, அம்மா காப்பாத்து. அதுதான் அந்த பிரத்யங்கரேக்கு உண்டான பவர். அதனால பிரத்யங்கரேன்னு சொல்லுங்க. ஆனா எனக்கு பிரத்யங்கரேன்னு வாயில வரல, பிரத்யங்கரான்னு தான் சொல்லுவேன்னா சொல்லுங்க, தப்பு இல்லை, அதுல எந்த தவறும் இல்லை. அதனால பிரத்யங்கரா மந்திரம் உங்களை எல்லா விதத்திலையும் அம்பாள் ஆட்கொண்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை அவளே உணர்ந்துருவா. இவங்களுக்கு என்ன தேவை இருக்கு, இவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும், எந்த நேரத்துல எதை செய்யணும், எந்த நேரத்துல எதை இவங்களுக்கு தரக்கூடாது, அப்படி எல்லாமே அவ உணர்ந்து அந்த ராவுகால பூஜைகளை செய்யும்போது இன்னும் அவங்களுக்கு பலன்கள் வரும். இல்ல என்னால பூஜைகள்லாம் செய்ய முடியல சாமி, உள்ளுக்குள்ள உள்ளன்போடு அவளுடைய மந்திரங்களை இந்த ஒரு மந்திரம் தான், இதுல எந்த ஒரு வேற மந்திரங்களையும் சேர்க்க வேண்டாம்னு அம்பாள்கிட்ட வந்து எனக்கு திருப்பி. அதனாலதான் இப்ப ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே மட்டும் சொல்லுவேன். அடிக்கடி யோசிக்கலாம், சாமி அப்பப்ப விஷயங்கள் மாத்திரம் சில நேரங்கள் இதை செய்யாதுன்னு சொல்லுவேன். அவ சொல்லும் போது அதை எடுத்துப்போம், அவ வேண்டாம் போது அதை வேண்டாம். அதனால எல்லாரும் ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரேன்னு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அவளுடைய மந்திரமாக இந்த மந்திரங்களை சொல்ல 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 உங்களுடைய தேவைகள் தானாக பூர்த்தியாகும், உங்களுடைய கஷ்டங்கள் தானாக விலகி ஓடும். எதிரிகள் உங்களை அண்டமாட்டார்கள், எதிரிகள் நம்மளிடம் ஓடி வர மாட்டாங்க, நம்மளை விட்டு ஓடி விலகுவார்கள், எதிரிகளை நம்மளை விட்டு துரத்தி விட்டுவார். அப்ப நம்ம கஷ்டங்கள் தீரும். அப்ப கஷ்டங்கள் தீர்னா தானாக ஐஸ்வர்யங்கள் வரும், பிரச்சனைகள் நம்ம கிட்ட இருக்காது.
இப்ப பிரச்சனை நம்ம கிட்ட இருக்கிறது, நமக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய சக்தி அந்த ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே என்ற ஒரு மந்திரத்துக்கு இருக்கு. தயவு செய்து சொல்லுங்கள். இது சொல்றதுக்கு எந்த காசும் தேவையில்லை, எந்த இடமும் தேவையில்லை. சாமி நான் வேலை பார்க்கறேன் அங்க சொல்லாம, செருப்பு போட்டு போறேன், பைக்ல போறேன், கார்ல போறேன் சொல்லாம, தாராளமா சொல்லுங்க. வீட்டுல இருக்கும்போது பூஜை அறையில சொல்லுங்க, வெளியில போகும் மனசுக்குள்ள சொல்லுங்க. வெளியில நம்ம சொல்லும் போது பக்கத்துல இருக்கவனுக்கு அந்த மந்திரம் காதுல விழக்கூடாது. ஜெய் பிரத்திங்கிரே சொல்லும்போது அந்த உதடு அசையாம உள்ளுக்குள்ள சொல்லுங்க, வெளியில சொல்லாதீங்க. பஸ்ல போயிட்டு இருப்பீங்க, கார்ல போயிட்டு இருப்பீங்க, டூ வீலர்ல போயிட்டு இருப்பீங்க, எல்லாமே உங்களுக்குள்ள தோன்ற மாதிரி மனசுக்குள்ள ஓட விடுங்க. அதுக்குண்டான பவரை பாருங்க. என்ன ஆகுனா அப்புறம் பிரத்திங்கிராவை எந்நேரமும் நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுங்க. அப்புறம் உங்களுக்கு எப்படி தவறான விஷயங்கள் நடக்கும். சோ அதனால எந்த வகையிலுமே உங்களுக்கு பாதிப்பு வராது. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது சின்ன சின்ன இடையூறுகள் வரும். இது ஆரம்பிச்சா நமக்கு பிரச்சனை வருது, அந்த மாதிரி என்ன வரும். அந்த எண்ணத்துல இருந்து முதல் வெளியில வாங்க. ஆரம்பிக்கும் போது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். சில பேருக்கு வராது, சில பேருக்கு வரும். ஏன் இதை சொல்றேன்னா, வரும்போது நீங்க யோசிக்கணும், சாமி சொன்னாரே இந்த இடத்துல ஒரு குரு ரொம்ப அவசியமா இருந்து, நான் குருவாக இருந்து சொல்றேன். நீங்க எந்த தவறு பண்ணாலும் அது என்கிட்ட வரும், நீங்க பயப்படாதீங்க. பிரத்திங்கிராவை எல்லாரும் கும்பிடலாம், நீங்க பயப்படாதீங்க. பயமுத்துறவங்களை பார்த்து நீங்க உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட திரும்பி சொல்ல மாட்டான். அவன் சொல்லும்போது அப்படியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் 2 பேர் சொல்ல வைப்பான். எங்களுக்கு தெரியும் பிரத்திங்கிராவை கும்பிட்டா நல்லதா நடக்கும், நீ உன் வேலையை பார்த்துட்டு போனா அவனே நாளைக்கு பிரத்திங்கிராவை கும்பிட ஆரம்பிச்சுவான். இந்த எண்ணங்களை நீங்க உங்க உள்ளுக்குள்ள வளர்த்துக்கோங்க. 4 பேரை சொல்றதை கேட்டுக்கிட்டு நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க. பிரத்திங்கிராவை எவ்வளவு கும்பிடுறோமோ, பிரத்திங்கிராவை மந்திரங்களை எவ்வளவு சொல்றோமோ, நீங்க காயத்ரி, மூல மந்திரம், இதற்கெல்லாம் ஒரு குரு அவசியம். இந்த ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரேக்கு நான் உங்களுக்கு குருவா இருந்து சொல்லித்தரேன். இன்னும் ஒரு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கு. உங்களுக்கு மந்திர உபதேசங்கள் ஸ்ரீ மகா பிரத்திங்கிரா மகிமையில கலந்துகிட்ட அத்தனை பேருக்குமே ஒரு நாள் கூப்பிட்டு யார் யாருன்னு பேர் எழுதிட்டு இருக்கேன். அந்த பேர்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு தனியாக உபதேசங்கள் உண்டு. அதையும் ஒரு நிகழ்ச்சியாக பண்ணுவேன். எதையுமே மூடி மறைச்சு பண்ண போதில்லை, எல்லாமே வெட்ட வெளிச்சமாக. ஏன்னா அம்பாள் இருக்கும்போது அதுல என்ன மறைவு இருக்கு உங்க முன்னாடி சொல்ல போறேன். அதை உங்களுக்கு எல்லாமே புரியும். அப்ப இந்த மந்திரங்களை சொல்லிட்டு வாங்க. யாருக்கு என்ன மந்திரங்களை எப்ப தரணுமோ எனக்கு தெரியும், அம்பாள் சொல்லுவா, அப்ப உணர்த்துவாள். அதுக்குதான் பேரு, நம்பரு, அட்ரஸ், போன் நம்பர்லாம் கேட்டு வாங்கி வச்சுக்கிறது. இவங்க நம்பரை வாங்கி வச்சுட்டு வேற என்ன பண்ண போறோம். யாருக்கு அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கோ அந்த அனுபவங்களுக்கு சில மந்திர உபதேசங்கள் மாற்றி கொடுக்க அம்பாள் சொன்னா சொல்லி ஆகணும். எல்லாருக்கும் இப்ப காயத்ரி சொல்லி கொடுத்துருக்கேன், அந்த காயத்ரியை சொல்லிட்டு வாங்க. முடிஞ்சவங்க, முடியாதவங்க ஜெய் பிரத்திங்கிரேவிலே நில்லுங்க, வேற எதுவுமே வேண்டாம். சரிங்களா? தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க. முதல் நேயர் யார், எங்க இருந்து? வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். பிரத்யங்கரா நேரம், பேர் சொல்லுங்க. திருச்சியிலிருந்து முசிறியிலிருந்து சங்கர் பேசுறேன் மேடம். சங்கர் சார், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 31/5/1974 மேடம். சரி, டைம் ஆஃப் பர்த்? விடியற்காலை 1:02. எங்க பிறந்திருக்கீங்க? திருச்சி மாவட்டங்க. சரி, உங்களுடைய கேள்வி என்ன? சுவாமிகள்ட்ட நீங்க கேட்கலாம். வணக்கம் குருஜி. வணக்கம், சொல்லுங்க குருஜி. எனக்கு 2 கேள்வி குருஜி. சொல்லுங்க. முதல்ல ஒரு கேள்வி கேளுங்க. முன்னோர்கள் அந்த பழைய வீடு இருக்கு குருஜி, அதை என்ன இடிச்சிட்டு கட்டுறதுங்களா இல்ல வெளியில ஏதாவது இடம் வாங்கி கட்டலாங்களான்னு ஒரு கேள்விங்க. சரி. 2வது கேள்விங்க குருஜி, வேலைக்கு நான் போலாங்களா, தொழில் செய்யலாங்களா? முதல் கேள்விக்கு மட்டும்தான் இப்ப பதில் சொல்ல முடியும், நேரம் இல்ல. சரியா? முதல் கேள்வி, இப்ப உங்களோட ராசி நட்சத்திரம் உங்களுக்கு தெரியுமா? அஸ்த நட்சத்திரம், கன்னியா ராசி, கும்ப லக்னம். 31/5/74 1:02 பிறந்திருக்கீங்க திருச்சிராப்பள்ளியில. சரியா? நீங்க கேட்ட கேள்வி பூர்வீகத்துல இருக்கலாமா, வெளியில போயிடலாமா? சரி சரி சரி. பூர்வீக வீட்டை வித்துலாமா அதானே, இல்ல இடிச்சு கட்டலாமா? உங்க ஜாதகப்படி பூர்வீக இடத்துல இருக்க முடியாதுங்க. சரியா? நீங்க வெளியில இருங்க. ஒண்ணு இடிச்சு கட்ட விட்டுட்டு வாடகை விட்டு போயிடுங்க, அந்த வீட்டுல நீங்க இருக்காதீங்க. சரியா? அதை மட்டும் இப்ப ஃபாலோ பண்ணுங்க. மீதி விஷயங்களை நேர்லயோ இல்ல அடுத்த நேரத்திலயோ பார்த்து அடுத்த விஷயங்கள் நிகழ்ச்சிகளை கூப்பிடுங்க, இல்லைன்னா நேர்ல வாங்க தயவு செய்து. சரியா? நன்றி. உங்களின் அழைப்புக்கு சுவாமிகள் சொன்ன மாதிரி அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நம்ம தொடர்ந்து பாதகமலம் பற்றி ஒரு படக்காட்சி பார்த்துட்டு வந்து நம்ம பேசலாம். கண்டிப்பா நேர்களே, பாதகமலம், அன்னையோட பாதகமலத்தை நம்ம வீட்டுல வச்சு நம்ம பூஜை செய்யறதுனால என்னென்ன பலன்களுங்கிறத நிறைய நம்ம நிகழ்ச்சியில பகிர்ந்து கொண்டிருக்கோம். இந்த நிகழ்ச்சியிலையும் பகிர போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு படக்காட்சி பார்த்துட்டு வந்துருங்க. ஜெய் பிரத்யங்கிரே ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. சுவாமி பிரத்யங்கிரா தாசன் வழங்கும் ஸ்ரீமகா பிரத்யங்கிரா பாதகமலம். அதர்வண வேதத்தின் தலைவி, இந்த உலகில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகாசக்தி ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால்
உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிடு பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா. உலகத்திலேயே முதல் முறையாக கோடானு கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட, என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க, தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஸ்ரீமகா பிரத்யங்கிரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் சுவாமி பிரத்யங்கிராதாசன். மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஸ்ரீமகா பிரத்யங்கிரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற ஸ்ரீமகா பிரத்யங்கிரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9025233000, 9840086373, போன் 04442024647. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. பாத கமலத்துடைய படக்காட்சி பார்த்திருப்பீங்க இல்லையா? இந்த பாத கமலம் பற்றிய தகவல்களை சுவாமிகள் சொல்லுவாங்க. சொல்லுங்க சுவாமி. ஏற்கனவே நம்ம நிறைய சொல்லி இருக்கிறோம். நிச்சயமாமா பாத கமலத்தை பத்தி பேச பேச நேரங்களும் பத்தாது, நமக்கு நாட்களும் பத்தாது. எவ்வளவு வேணாலும் பேசலாம். அன்னையோட பாதத்தை நீங்கள் ஒரு முறை பெற்றுவிட்டால் அதுக்கப்புறம் என்ன கவலை இருக்கு? இந்த பாதம் எல்லார் வீட்லயும் வச்சுக்க முடியுமான்னு இன்னும் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா என்ன கேள்வினா, அவங்களுடைய சந்தேகங்கள் எப்படின்னா, நாங்க இன்னைக்கு பூஜை பண்றோம், எங்களுக்கு அப்புறம் பிள்ளைகள் பூஜை பண்ணுவாங்களா? இதான் அவங்களுக்கு உண்டான சந்தேகம். நீங்க இன்னைக்கு உங்க வீட்டை வச்சிருக்கீங்க, நாளைக்கு உங்க பிள்ளைகளுக்கு அந்த வீடை கொடுத்துட்டு தானே போறீங்க. அதுல சந்தேகம் வருதா? இல்ல. அப்ப அந்த சந்தேகம் வராதவங்களுக்கு அப்ப இது ஏன் வருது? அப்ப அன்னையோட பாத கமலம்னா உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா? உங்களுடைய சொத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு நீங்க வச்சுட்டு போன விக்கிரகத்துக்கு பூஜை செய்ய கூட முடியாதா? சொல்லி கொடுக்கணும். நான் பூஜை பண்ண, இதை நீ பூஜை பண்ணு. எழுது, நான் பூஜை பண்ண விக்கிரகத்தை, இந்த பாத கமலத்தை பூஜை பண்ணாதான் உனக்கு சொத்து தருவேன்னு சொல்லுங்க. பண்ணாம இருப்பாங்களா பாருங்க. அதாவது நான் ஏன் இப்படி கஷ்டப்படுத்தி பேசுறேன்னு நினைக்கிறேன். இந்த கேள்விகள், இந்த சந்தேகங்கள் இன்னமும் நிறைய பேருக்கு இருக்கு. அதனால நாங்க பாதகமலம் வாங்காம இருக்கோம் சாமின்னு சொல்றாங்க. அந்த எண்ணத்துல பாதகமலம் வாங்காம இருக்காதீங்க. அந்த எண்ணத்தினாலதான் நான் பாதகமலம் வாங்காம இருக்கேன்னு சொல்லாதீங்க. வேற ஏதாவது காரணம் சொல்லுங்க, எனக்கு பூஜை பண்ண முடியாது, நேரம் இல்லைன்னு சொன்னா நான் ஏத்துப்பேன். இந்த மாதிரி நிறைய பேர் காரணங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த காரணங்கள் எல்லாம் தவிர்த்து விடுங்க. நீங்க ஒரு சொத்தை கொடுக்க போறீங்க, உங்க பணத்தை கொடுக்க போறீங்க, எல்லாத்தையும் கொடுக்கும்போது இந்த பூஜையை நீ பண்ணிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னா பண்ண போறாங்க. யாராவது ஒருத்தர், 2 பேர்ல ஒருத்தராவது செய்வாங்கல்ல. 2 பிள்ளைகள் இருப்பாங்க, ஒரு பிள்ளைகள் இருப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கு அந்த பூஜை முறைகளை சொல்லிக் கொடுங்க. இந்த இல்லையாப்பா இந்த பாதத்தை தொட்டு கும்பிட்டுட்டு போ டெய்லி, அவ்வளவுதான். ஜெயபிரத்திங்கிரே ஜெய் ஜெயபிரத்திங்கிரே சொல்லிட்டு ஒரு 2 பூ போட்டு போ, அவ்வளவுதான். நீங்க சிறப்பா செஞ்சுக்கிட்டீங்க, அவங்களால முடிஞ்ச பூஜையை அவங்க செய்யறாங்க. அப்படி சொல்லி கொடுத்தா இந்த பாத கமலம் என்னைக்கும் உங்களை காக்கும். இல்ல நான் பூஜை பண்ண அவங்க எல்லாம் பண்ண மாட்டாங்கன்னா அது மாதிரி இருக்கிறவங்க தயவு செய்து வாங்க வேண்டாம் தான் என்னுடைய இது. நான் உண்மையை சொல்லணும். நீங்க இப்ப வாங்கிக்கோங்க, நாளைக்கு நடக்கும்போது பார்ப்போம் அப்படின்ற விஷயங்கள் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அன்னை பாதம் என்பது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஒரு வாட்டி வந்தா வந்ததுதான். அந்த பாதத்தை நீங்க கடைசி வரைக்கும் பின்பற்றி தான் ஆகணும். பூஜை முறைகளை பின்பற்றி தான் ஆகணும். முடியாத போது எளிமையா பின்பற்றுங்க. ஆனா பாதம் இருக்கிற வீட்டுல நிறைய பேருக்கு இன்னைக்கு என்னென்ன பிரச்சனைகள் தீரும். நானும் எவ்வளவோ விளம்பரங்கள் போட்டா கூட இன்னமும் யோசனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது உங்க வீட்டுல வாஸ்து தோஷம் இருந்தா வாஸ்து தோஷம் நிச்சயமாக தீரும். வாஸ்துன்னா நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இடிச்சு பண்ணணும், இல்ல ஏதாவது ஒரு வேற பரிகாரங்கள் செய்யணும், அப்படிலாம் எண்ணங்கள் நிறைய இருக்கும். அதெல்லாம் வேண்டாம், பாத கமலத்தை வைங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுல செய்வினை பிரச்சனைகள் இருக்கும், என்னென்னமோ பண்ணிருக்கோம், ஒவ்வொருத்தருக்கு தாயத்து போட்டுருக்கும். அதெல்லாம் வேண்டாம், பாத கமலத்தை வச்சு ராகுகால பூஜை பண்ணுங்க. பாத கமல பூஜையும் ராகுகால பூஜைக்குமே நிறைய பேருக்கு இன்னமும் கன்ஃபியூஷன் இருக்கு. ராகுகால பூஜையும் பாத கமல பூஜையும் ஒண்ணுதான். அம்பாள் படத்தை வச்சு பண்றீங்க, இப்ப பாத கமலத்தை வச்சு பண்றீங்க, வேற எதுவுமே கிடையாது. அப்ப வாஸ்து தோஷங்கள் நீங்கும், செய்வினை தோஷங்கள் நீங்கும். பிள்ளைகள் ஒழுக்கம் இல்லாம எத்தனையோ பேர் வீட்டுல இன்னைக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த ஒழுக்கங்கள் தீரும். வச்சு வழிபாடு செய்து பாருங்கள். இப்ப நம்ம நிகழ்ச்சியிலேயே மகாபிரத்திங்கிற மகிமையிலே ஒரு அம்மா வந்து பேசுறாங்க. நான் வாங்க போகும்போது எங்க வீட்டுல எல்லாரும் திட்டினாங்க, சாமி இதெல்லாம் எதுக்கு நீ வாங்குற அப்படின்னு. ஆனா இப்ப வாங்கி வச்சோன்னே அவங்க எல்லாரும் சேர்ந்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சாமி. அப்ப திட்டியவர்கள் கூட இன்னைக்கு அம்பாள் பாதத்தை பிடிக்கிற. அதுதான் அம்பாள். நீங்க என்னதான் யார் சொன்னாலும் அவ ஏத்துக்கிற அளவுக்கு அவ வச்சிருவா. அதனால முதல் முயற்சி பண்ணுங்க. எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் எல்லா விதமான தோஷங்களுக்கும் மகாபிரத்திங்கிரா பாத கமலம் ஒன்றே தீர்வு. மிக மிக அற்புதமான தீர்வு. இந்த தீர்வு இனிமே உலகத்துல யாரும் கொடுக்க முடியாது. இது எனக்கு அவ சொன்னது.
நீங்க முயற்சி செஞ்சாதான் உங்களுக்கு தெரியும். முயற்சி செய்யறவங்களோட அவளுடைய அனுகிரகம் இருக்கணும். நீங்க முயற்சி பண்ணுவீங்க. அவளை வழிபடணும்னு உங்க ஜாதகத்திலையும் கர்மாக்களையும் சொல்லப்பட்டிருக்கும். அவளை வழிபடுங்க. எல்லாரும் வழிபட முடியாது. இல்லைன்னா சாமி என்கிட்ட கொடுத்துருங்க, நாங்க டிவியில விளம்பரம் பண்ணிக்கிறோம், நாங்க வித்துக்கிறோம் எத்தனை பேர் கேட்டிருக்காங்களே. அதை செஞ்சுட்டு போலாமே. முடியாது. அவ பாதத்தை என் கையால தான் கொடுக்கணும். நான் மலேசியா போனாலும் சரி, சிங்கப்பூர் போனாலும் சரி, கொரியர் அனுப்பும் போது கூட எடுத்து நான் பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தான் கொரியர் போகுது. புரியுதுங்களா? அப்ப பாத கமலம் உங்களுக்கு எந்த அளவுக்கு 9 நாள் பூஜையில வேணுமா, 9 நாள் பூஜை முடிஞ்சோடனே வரும். அன்னைக்கே வந்து வாங்கிக்கிறீங்களா, வாங்கிக்கோங்க. உங்க சௌரியம். ஏன் இதை நான் மாத்தணும்னா, சில பேருக்கு உடனே வாங்கணுன்ற எண்ணங்கள் இருக்கு. அதனால உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரே நாள்ல வாங்கிக்கனாலும் வாங்கிக்கலாம், 9 நாள் பூஜையில வச்சு வாங்கினாலும் வாங்கிக்கலாம். நீங்க ஒரே நாள்ல வாங்கும்போது உங்களுக்கு 9 நாள் பூஜையில இல்லாம தருதில்ல. நான் 9 நாள் ஏற்கனவே பூஜையில வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பூஜை செய்து உங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை செய்து அதுக்கப்புறம் அம்பாள்கிட்ட சொல்லி என்ன விஷயத்திற்காக வாங்குறாங்களோ அந்த விஷயத்தை நீ பாத்துக்கோமா, நல்லதை நடத்தி கொடு. அவங்க கேட்கிற நல்லதை நடத்தி கொடு, அவங்களுக்கு துணையாயிரு. அப்படிதான் நான் கேட்டு அனுப்புறேன்னு தவிர எல்லாருக்கும் இப்படிதான் பூஜை செஞ்சு அனுப்புறேன். நீங்க நேர்ல வந்தாலும் சரி வரலாலும் சரி, நேர்ல வந்தா ஒரு 10 நிமிஷம் நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க போறேன். அதுக்கப்புறம் என்னுடைய கையால எடுத்து கொடுக்க போறேன். இதுதான். இதுக்கும் அதுக்கும் வேற எந்த வித்தியாசங்களும் கிடையாது. முடிஞ்சா நேர்ல வாங்க, முடியலன்னா எங்க இருந்தாலும் சரி, உள்நாட்டில் இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கும் எல்லாரும் வாங்கிக்கலாம். அம்பாள் பாதம் ஒன்றேதான் மிகப்பெரிய அற்புதமான தீர்வு எல்லா பிரச்சனைகளுக்கும். சரிங்களா? தொடர்ந்து நீங்க சொன்ன மாதிரி ராகு கால பூஜை முறையிலும் செய்யணும்னு சொல்லிருக்கீங்க. அதை நீங்க படைய காட்சியாவே கொடுத்திருக்கீங்க. அதை பத்தி ஒரு கிளிப்பிங்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் சாமி. நேர்களே, ராகு கால பூஜை முறை எப்படி செய்யறோங்கிறதுக்கான ஒரு படக்காட்சி இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியை தொடரலாம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதர்வண பத்ரகாளியான ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவிக்கு உகந்த ராகுகால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கி உள்ளது என்பதால் பூ உலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதல் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு 2 நெய் தீபம் ஏற்றி 1 டம்ளரில் தண்ணீர், 1 கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் 2, அத்துடன் 2 சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதலை நினைத்துக் கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே எனும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூரம் ஆரத்தி காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளைகளில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6 to 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுகிரகமும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராகுகால பூஜை செய்து பயன்பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராகுகால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். பூஜை முறை பற்றிய படக்காட்சி பாத்தீங்க, அதை பற்றி ஒரு சிறு விளக்கமும் மீண்டும் தருவாங்க சுவாமி. அதை பற்றி ஏதாவது சொல்லணுமா? நிச்சயமா. அதாவது ராகுகால பூஜை முறையே ஒரு படக்காட்சியா கொடுத்திருக்கோம்னா, ஏன்னா நம்ம ஒரு நாள் சொல்லும் போது இதை மறந்துடுவோம், சிந்தனையில இருக்காது. அதனால எல்லாருக்கும் ஒரு சந்தேகங்கள் தவறா செய்யும். அதனால ஒரு படக்காட்சியா சொல்லி எப்பயுமே ஒரே மாதிரி உங்களுக்கு இருக்கட்டும். இது ரொம்ப நாளாவே யோசிச்சு அதுக்கப்புறம் இப்ப எனக்கு கொடுத்திருக்கோம். இனிமே சந்தேகங்கள் வராது. ஒரு நாள் முன்னாடி வச்சு, அதாவது இன்னைக்கு பேரிச்சம்பழம் தேன், 1 டம்ளர்ல தண்ணி, 1 கிண்ணத்துல கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம், 2 அகல் தீபம். அம்பாள் படம் இருந்தால் அம்பாள் படம் இல்லைன்னா பாதகமலம். முன்னாடி படமே இல்லைனாலும் பூஜை செய்யலாம். மனசுக்குள்ள அவளை நினைச்சுக்கோங்க. இந்த ராகுகால பூஜை எல்லாம் எங்க வீட்டுல ஒத்துழைக்க மாட்டேன்றாங்க சாமி, எதுவுமே பண்ண முடியாது, என்ன சாமி பண்ணலாம் சொல்லுங்க. அந்த நேரத்துல ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே சொல்லுங்க, முயற்சி பண்ணுங்க. தானாகவே நீங்க ராகுகால பூஜை செய்யறதுக்கு உண்டான வழியும் கிடைக்கும். தானாகவே நீங்க பாதகமலம் பூஜை செய்யற வழியும் கிடைக்கும். அது அம்பாள் உங்களுக்கு அந்த வழியை காட்டுவா. முதல் ஜெய் பிரத்யங்கிரே சொல்ல ஆரம்பிங்க. இப்ப பார்த்தோன்னே இன்னைக்கே சொல்ல ஆரம்பிங்க, இப்பயே சொல்ல ஆரம்பிங்க. ராகு காலத்துல பூஜை இன்னைக்கே பூஜையை தொடங்க ஆரம்பிங்க. இதுக்கு எந்த அவசியமும், அதாவது எந்த கஷ்டமும் இல்லை இதை செய்யறதுக்கு. அதே போல நீங்க இன்னைக்கு இப்ப விளக்கேத்தி தான், இந்த அகல் விளக்கு தான் ஏத்தணுமா, பஞ்சதீப, அதாவது இந்த என்ன சொல்றது பித்தளையில இருக்குமே அந்த விளக்கு தான் ஏத்தணுமா, இந்த மாதிரி நிறைய சந்தேகம் இருக்கு. நான் சொல்றது அகல் தீபம் தான், மண் விளக்கு. அதுதான் சொல்றேன். இதுல எந்த சந்தேகமும் வேணாம். அகல் தீபம் என்னாலே மண் விளக்கு, அதை ஏத்துங்க இப்போதைக்கு. அதுக்கப்புறம் ஏதாவது அம்பாள் எனக்கு சொன்னான்னு நான் சொல்றேன். இப்போதைக்கு அகல் தீபம் தான் சொல்லிருக்கேன், வேற எந்த தீபமும் இல்லை. அதே மாதிரி நல்லெண்ணெய் அல்லனா நெய், வேற எண்ணெயும் சொல்லல. பஞ்ச எண்ணெயா அந்த எண்ணெய், உங்களுக்கே சந்தேகங்கள் வேண்டாம். இந்த சந்தேகங்களாக கேள்விகளே வேண்டாம். ஏதாவது கேள்வி இருந்தா ஜிமெயில எழுதி அனுப்புங்க, நான்
அதுக்குண்டான விடையை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்ல முயற்சி பண்றேன். புரியுதுங்களா? அதே மாதிரி பரிகாரங்கள், நம்ம என்னதான் இப்ப பூஜை முறைகள் செஞ்சாலும் இதுல யாருக்குமே சில பேருக்கு பிரச்சனைகள் தீர மாட்டேங்குது. அவங்களுக்கு அப்ப உச்சக்கட்ட பிரச்சனைகள் நிறையவே இருந்திருக்கும். அதை தீர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான உங்களுடைய பரிகாரங்கள் உதவுது? நிச்சயமா ஒவ்வொரு வாரமும் அந்த பரிகாரங்களை பத்தியும் எல்லா நிகழ்ச்சிகளுமே சொல்லிட்டு இருக்கேன். என்னுடைய நிகழ்ச்சிகளை யூடியூப்ல பாக்குறவங்களுக்கு நிச்சயமா தெரியும், நேரலையில பாக்குறவங்களுக்கு நிச்சயமா தெரியும். ஆனா அவங்களால முடியாம வேணாம இருக்கும், பரிகாரங்கள் பண்ணிக்க முடியாம இருக்கும், எல்லாராலையும் பண்ணிக்கவும் முடியாது. அந்த ஜாதக கட்டங்கள்ல 3 கிரகங்கள் 5 கிரகங்கள் 4 கிரகங்கள் இப்படி கிரகங்கள் ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து ஒரே கட்டத்தில் இருக்கும்போது அந்த ஜாதகத்துடைய அமைப்பை பார்த்து அதுக்குண்டான முறையான 21 வகையான மூலிகை பஸ்பங்களை தாக்கி கொடுக்கும்போது அவங்க வாழ்நாள்ல என்னைக்கும் சிரமத்திலிருந்து முதல் சிரமத்திலிருந்து வெளியில வருவாங்க, அப்புறம் கஷ்டத்திலிருந்து வெளியில வருவாங்க. இந்த மாதிரி எந்த மாதிரியான பிரச்சனைகள் நம் தாயத்தை அணிந்து அவங்களுக்கு புதுவிதமான கஷ்டங்கள் வராது. அப்ப அவங்களுக்கு 21 நாள் தேவையா, 48 நாள் தேவையா, 90 நாள் தேவையான்னு ஒரு முறை அவங்க ஜாதகத்தை பார்க்கணும். எல்லாரோட எண்ணம் என்னன்னா சாமி கிட்டே நாங்க பரிகாரம் பண்ணிக்கணும். போன் எடுத்தோடனே என்ன பண்ணுவாங்க, பரிகாரம் பண்ணணும். பரிகாரம் பண்ணா என்ன, இது என்ன ரெடிமேடா இருக்கிறதா? ஒரு தாயத்தை பிரத்திங்கிரா தாயத்துன்னு இப்ப கொடுத்துட்டு இருக்கேன், எல்லாரும் கேட்டனால அது தயார் பண்ணி கொடுக்குறேன். அது வேணாலும் ரெடிமேடா இருக்கும். ரெடிமேடான அந்த மூலிகைகள் அது பிரத்திங்கிராக்குன்னு உங்க பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணி கொடுத்துருவேன். அது பூஜையில் இத்தனை நாள் வைக்கப்பட்டது. ஆனா உங்களுக்குன்னு உருவாக்கப்பட்ட இந்த 21 வகையான பஸ்பங்களை என்னென்ன பஸ்பங்கள் உருவாக்கணும்னு உங்க ஜாதகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த பஸ்பங்களே தயார் பண்ணும். அதனாலதான் பரிகாரங்கள் அமாவாசைக்கு 10 நாளைக்கு முன்னாடி, குறைந்தது ஒரு 5 நாளைக்கு முன்னாடி நீங்க சொல்லணும். அப்ப அந்த ஜாதகத்தை நம்ம ஒரு முறை பார்க்கணும். நீங்க எங்க இருந்தாலும் ஒரு முறை ஜாதகத்தை பாருங்க. உள்நாட்டில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, ஜாதகத்தை பாருங்கள். பார்த்து விட்டு உங்க பிரச்சனைக்கு இந்த பரிகாரம் 21 நாள் நான் சொல்றேன்னா, 90 நாள் சொல்றேன்னா, 48 நாள் சொல்றேன், இந்த பரிகார முறை உள்நாட்டில் இருப்பவர்களுக்கும் வெளிநாட்டில் இருப்பவருக்கும் மாறுபடும். அதை முதல்ல அவங்க பார்க்கும்போது தெரிஞ்சுக்கணும். நேரா வர தேவையில்லை. எந்த பரிகாரத்துக்கும் தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கே நான் நேரா வர சொல்ல மாட்டேன். ஆரம்பிச்சு வச்சதுக்கு அப்புறம் அவங்களை எப்ப கூப்பிடணும் அப்ப கொடுக்கும் போதுதான். இதுல எந்த மறைவும் இல்லை, உண்மை இதுதான். இது எனக்கு என்ன ரகசியங்கள் இருக்கோ அந்த ரகசியங்களை உங்களை கூப்பிட்டு வச்சுக்கலாம் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. சில விஷயங்கள் மறைக்கப்பட வேண்டியது, சில விஷயங்கள் சொல்லப்பட வேண்டியது. சொல்ல நேரங்கள் வரும்போது எல்லாத்தையும் சொல்லதான் போறேன். எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அப்ப அதை சொல்லுவோம். நிச்சயமா அந்த பரிகாரங்களை உங்களை காக்குமான நிச்சயமா வாழ்நாள் முழுதும் காக்கும். இன்னைக்கு ஒரு பரிகாரம் செஞ்சு நாளைக்கு ஒரு பரிகாரம் செய்யணும் சாமி நான் சொல்ல மாட்டேன். அந்த சந்தேகங்கள் இன்னமும் இருக்கு. குழந்தை இல்லாததுக்கு ஒரு பரிகாரம், அப்புறம் வேலை கிடைக்க ஒரு பரிகாரம், அப்புறம் கல்யாணம் ஒரு பரிகாரம், அப்புறம் கணவன் மனைவி பிரச்சனை பரிகாரம். இந்த பரிகாரங்களை செய்துவிட்டு நாளைக்கு நீங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் கன்னிப்பெண்கள் கல்யாணமாக இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த தடைகள் வராது, விவாகரத்து வராது, குழந்தை இல்லாம போகாது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த கணவனாகவோ மனைவியாகவோ யார் வராங்க அவங்களுக்கும் இந்த பரிகாரத்தை பண்ணி கொடுத்துருங்க. அவங்க பிரிவு என்பது இல்லாமலே இருக்க முடியும். இதில் நாங்க நிறைய விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் எடுத்து கொடுக்கறதே தவிர இன்னைக்கு ஒரு பொருள் ஒரு புது விஷயமா ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் உடனே நாளைக்கு உங்கள்கிட்ட டிவியில சொல்ல முடியும். எல்லாமே அனுபவமாக ஏற்பட்டு அந்த அனுபவத்தினால் கண்ட உண்மைகளை தான் உங்களுக்கு பரிகாரமாக கொடுக்கணும். அதை நீங்க யாரெல்லாம் பயன்படுத்திக்க முடியுமோ, குருவின் அனுகிரகமும் குலதெய்வ அனுகிரகமும் புரியுதுங்களா, பித்ருக்களின் ஆசையும் இருக்கிறவங்களுக்கு இது நிச்சயமா உடனே பரிகாரங்கள் பண்ண முடியும். இது இல்லாதவங்க கொஞ்சம் சிரமப்படணும், பார்க்க வரும்போதே தடுக்கும். பரிகாரத்துக்கு நம்ம வரணும்னு நினைச்சா அதுக்கும் தடுக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் தடங்கள் வரும். அதை மீறி வாங்கல். நேர்ல வர முடிஞ்சாலும் நேர்ல வாங்க, இல்ல போன்ல பேசி பிக்ஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு மாதமும் அமாவாசையில செய்யப்படுது. இந்த மாதம் முடியலையே அடுத்த மாதம், அந்த மாதம் முடியலையே அடுத்த மாதம், இப்படி போய்கிட்டே இருங்க. நீங்களா தான் முடிவு பண்ணும். ஜாதகத்தை பார்க்கறதுக்கு வேணா நான் பார்த்துட்டு இன்னைக்கு வர முடியுமா வர முடியாதுன்னு ஆபீஸ்ல அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனா பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் பரிகாரம் செய்ய நீங்க எப்ப வரீங்கன்னு கேட்க மாட்டாங்க, கேட்க கூடாது. எனக்கு அம்பாள் போட்ட உத்தரவு, யாரையும் நீ கூப்பிடாது. பார்த்துட்டு போயிட்டு அவங்களா வேணும்னா வரட்டும். அவங்களுக்கு தேவையா இல்லது அவங்க தானே முடிவு பண்ணும். அதனால எப்ப முடியுமோ நீங்க தான் அதுக்கு உண்டான ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தவங்களும் சரி, இனிமே பார்த்துக்க போறவங்களும் சரி, இந்த விஷயங்களை மனசுல வச்சுக்கோங்க. அதுக்கு தேவைப்படும் போது நீங்க பயன்படுத்திக்கோங்க. அந்த அமாவாசை பரிகார பூஜை என்பது எப்பயுமே வாழ்நாள் முழுவதும் உங்களை காக்கும். ஏதாவது பிரச்சனை நடுவுல வந்தாலும் என்னை வந்து சந்திக்கலாம். அதுக்குண்டான தீர்வை அம்பாள் மூலியமாக எடுத்து தருவோம். புரியுதுங்களா? பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை தேடி போங்க. அதற்கு பிரத்திங்கிரா அமாவாசை பரிகார பூஜை நிச்சயமாக உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். முடியாதவர்கள் ராகுகால பூஜை செய்யுங்கள், முடிந்தவர்கள் பாதகமல பூஜை செய்யுங்க. அதுக்கப்புறமும் பிரச்சனை வருதா பரிகார பூஜை செய்யுங்க. ரொம்ப எளிமையானதான் நம்ம வழிகாட்டுறோம். எது முடியுமோ நீங்க ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பையா வாங்க, எடுத்த உடனே பெருசா போயிட வேண்டாம். சரிங்களா? நிச்சயமா முடியாதவர்களுக்கும் இந்த ராகுகால பூஜை முறை நிச்சயமா எவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. அதுக்கு நீங்க வழிவகுத்து கொடுத்திருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியும் கலந்து சிறப்பித்து கொடுத்த உங்களுக்கு நன்றி சுவாமி. ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே.
என்ன நேயர்களே, நிகழ்ச்சி பார்த்து நிறைய தகவல் எடுத்திருப்பீங்க. எப்படி நம்ம வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம வாழணும், அதுக்கான வழிகள் என்ன, அதுக்குதான் வழிவகுத்து கொடுத்திருக்காங்க சுவாமி பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்க தவறவங்க யூடியூப்ல ஸ்ரீ மகா பிரத்யங்கர பீடம்னு டைப் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா Facebookல உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். இல்ல இதை பற்றிய தகவல்களை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு ஸ்ரீ மகா பிரத்யங்கர பீடம்னு டைப் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதை தவிர உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இப்ப அமாவாசை பரிகாரங்களா இருந்தாலும் சரி, ராகு கால பூஜை முறைகளா இருந்தாலும், அப்படி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க ஸ்ரீ மகா பிரத்யங்கர நேரம் @gmail.com இணையதள முகவரிக்கு உங்களுடைய கருத்துகளையோ இல்ல உங்களுடைய சந்தேகங்களையோ நீங்க அனுப்பி வைக்கலாம். தொடர்ந்து இன்னைக்கும் சுவாமிகள் அவங்களுடைய அலுவலகத்துல இருப்பாங்க. வேற எப்பெல்லாம் இருப்பாங்கிறதுக்கு 9025233000 இந்த இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க வந்து பார்க்கலாம். அலுவலகம் டி நகர்ல தான் இருக்கு. மேலும் மேற்கொண்ட தகவலுக்கு நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சியில கலந்து நிறைய உங்களுடைய சந்தேகங்களை போக்கணும். மீண்டும் இந்த நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதிசயம், ஆச்சரியம், உலகிலேயே முதலாக உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் முழு வெற்றி பெற செய்கிறார் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ ஸ்ரீ மகா பிரத்யங்கரா பரமேஸ்வரியின் அருள் பெற்ற சுவாமி பிரத்யங்கராதாசன். உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பெற, கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்க, பிரிந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழ, திருமண தடை அகல, குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர் குழந்தை பாக்கியம் பெற, வேலை வாய்ப்பு பெற, வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு பெற, தொழில் வளர்ச்சி பெற, சொந்த வீடு அமைய, எந்த துறையிலும் வெற்றி பெற, உயர்வு பெற, புகழ் பெற, செல்வம் பெற, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருந்தாலும் உங்களது கர்ம வினை அகல, அதிலிருந்து மீள மாதங்களோ வருடங்களோ காத்திருக்க வேண்டாம். உங்கள் வாழ்வில் எவ்விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அனைத்து பிரச்சனைகளில் இருந்து விடுபட ஒருமுறை பரிகாரம் செய்து கொண்டால் சர்வ வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமும் நிம்மதியும் மற்றும் அம்பாளின் அனுகிரகமும் பெறலாம். அம்பாளின் அருளால் அவளுடைய நுண்ணிய உபாசன பூஜை பரிகார முறையில் தீர்வு அளிக்கிறார் சுவாமி பிரத்யங்கராதாசன். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று பரிகார பூஜைகள் நடைபெறும். கலந்து கொள்ள வேண்டுவோர் முன்பதிவு செய்து கொள்ளவும். சுவாமி பிரத்யங்கராதாசன் அவர்களை தினமும் நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 5 மாருதி பிளாட் கீழ்த்தளம், கிருஷ்ணசாமி தெரு, ஜாய் அலுகாஸ் அருகில், டி நகர், சென்னை 6,17,000. தொலைபேசி எண் 0442420244647. செல் 9025233000 மற்றும் 9840086373. இமெயில் spiritualastro@yahoo.com. வெப்சைட் www.spiritualastro.com.